மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் அம்மா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் எனக்கும் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. விஜய் இருந்துட்டு எதுக்கு நீ அவங்க கிட்டலாம் சொல்லற, அம்மா இருக்குன்னு மட்டும்தானே சொன்னேன், அவங்க காவேரி மிஸ் தான் அப்படின்னு சொல்லலைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மாவும் இல்லைப்பா அதெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அம்மா அவங்கள நான் மிஸ்னு கூப்பிடும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அம்மாவை மிஸ்ஸுன்னு கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. விஜயும் கவலைப்படாத, சீக்கிரமாக நீ அம்மானு கூப்பிட்ற நாள் வரும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. காவேரி கங்காவோட பொண்ணு யாழ்னியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அந்த நேரம்னு பார்த்து யமுனாவும் நிவீனும் வீட்டுக்கு வராங்க. காவேரியும் எப்போ வந்தீங்க, வேலை இருக்குன்னு சாக்கா வச்சு ஊருக்கு போயிடுறீங்க, வரவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் பரவாயில்ல எப்படியோ 2 பேரும் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கங்காவும் காவேரி கிட்ட நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் உனக்கு டீ போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. யாழ்னி வந்து காவேரி போன உடனே நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் அம்முவோட வீட்டில் அவங்க அம்மாவோட ஃபோட்டோ பார்த்தேன், அவங்க நம்ம காவேரி சித்தி மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்முவோட அம்மா காவேரி சித்தி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது அம்முவே என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஆனால் இது காவேரி சித்திக்கு தெரியாதா, நீ சொல்லிடாதா அப்படின்னு சொல்லி சொன்னா என்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சித்திக்கு ரொம்ப நாள் முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆச்சாமே, அதனால தான் சித்தி மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அம்மு சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மு சொல்கிறதெல்லாம் உண்மையாமா அப்படின்னு சொல்லி கங்கா கிட்ட கேட்குறாங்க. கங்காவும் ஆமாண்டா இதெல்லாம் உண்மைதான், நீ சித்தி கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயும் அம்முவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. விஜய் அம்மு கிட்ட புக் எடுத்து ஹோம்ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்முவும் டெய்லியும் வீட்டுக்கு வந்தால் இதே தான்பா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போர் அடிக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்முவும் ஈவினிங் நம்ம அம்மாவை பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காவேரி மிஸ் தான் என்னோட அம்மான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு நான் போகவே இல்லைல்ல, என்னை கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே போனாவே எல்லோரும் ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, எனக்கும் அங்கே போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாரதா பாட்டியும் நான் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறதா சொன்னாங்க. நம்ம போகலாம்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ இந்த வீட்டு குழந்தைன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் உங்கள் அம்மாவுக்கு தெரியாதுல்ல, அவள் ஏதாவது நினச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மாலாம் எதுவும் நினைக்க மாட்டாங்கப்பா, என்னை கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ்னு சொல்லி கேட்குறாங்க. அம்முவும் வேணா நான் சாரதா பாட்டிக்கிட்ட கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அவங்களும் உனக்கு எப்போல்லாம் தோணுதோ நீ அப்போல்லாம் இங்கே வரலாம், இங்கே யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சூப்பராக சொன்னீங்க பாட்டி, ஃபோன் ஸ்பீக்கரில் தான் இருக்குது, நீங்கள் இதை எங்கள் அப்பா கிட்ட அப்படியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தம்பி குழந்தை இங்கே வரணும்னு ஆசைப்பட்றா, நீங்கள் அவளை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜயும் அம்முவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டும் போகிறாங்க. அங்கே இவங்களை பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. விஜய் என்னால் அம்முவை ரொம்ப சமாளிக்கவே முடியல, இவ்வளோ நாள் நான் காவேரி மிஸ் நினச்சி தான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், அம்மாவை நினச்சி ஒரு தடவை கூட போனதில்லை, என்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை மனசில் இவ்வளோ ஆசையை வச்சுட்டு இங்கே கூட்டிகிட்டு வர சொல்கிறான், நீங்கள் ஏதை தடுக்கிறீங்க, இனிமேலாம் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இப்போ காவேரியுமே வந்துடுறாங்க. அம்முவை பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாங்க. அம்முவை தூக்கிலாம் கொஞ்சறாங்க. யாழ்னியும் காவேரி கிட்ட சித்தி நீங்கள் நான் அம்மு 3 பேர் சேர்ந்து விளையாடலாமா அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜய் தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. காவேரி அவங்க கிட்ட போகும்போது விஜய் எழுந்து வந்துடுவாங்க. அதை பார்த்து காவேரி ரொம்ப ஃபீல் ஆகிடுவாங்க. விஜய் கிட்ட வந்து எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜயும் நான் எங்கே அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்க, நான் வந்து உட்காந்ததும் எழுந்து வந்துட்டீங்க, இதை நான் அவாய்ட் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. விஜயும் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. காவேரி இதெல்லாம் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க.